இருக்கிறதுலே ஸ்ட்ராங் என்னன்னா ஹோரை. ம். நீங்கள் ஹோரையை பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு பற்றி நீங்கள் பெருசாக அக்கறை எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க வேண்டியது ஒன்று ஹோரை, இன்னொன்று நமக்கான கிழமைநாதன். இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு கிழமை காரணமாக இருந்திருப்பார் இல்லையா, அதுக்கான ஒரு கிரகம். ஒரு பேங்க்கில் பணம் போடுறேன், ஹோரையை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் எப்பயுமே சுபமான ஓரை அசுபமான ஓரைன்ற 2 வகையாக பிரிக்கலாம். இல்லை எனக்கான ஓரைகள் எதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக செயல்படுது, அதே மாதிரி ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு வியாழக்கிழமை அப்படின்னா அன்னைக்கு குரு ஓரை நிச்சயமாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரு சித்தர்களை பிடிச்சிக்கிறோம், நார்மலாக ஒரு அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி ரொம்ப கனமான நாட்களில் பிடிச்சிக்கிறத விட வியாழக்கிழமை போயிட்டு ஒரு குருவோட நாள், அது குருவோட நாளாக வர்றதுனால ஒரு குருநாதரோட வழிபாடு பண்ணுவோம். அதுலேயும் குரு ஓரையில் போய் நிற்கும் போது இன்னும் அதிசிறப்பு. காரணம் என்னென்னா அது ஒரு குருவோட நாள், ஒரு வியாழக்கிழமை. அந்த நாளில் குரு ஓரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா கிரகத்தோட காலை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அதை விட தெய்வத்தோட சிந்தனையில் இருக்கும்போது ஒரு ஈவெண்ட்டை தள்ளி வைக்கலாம், இல்லை ஒரு ஈவெண்ட்டை கடக்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுப்பாரு, இல்லை பலத்தை கொடுப்பாரு. அப்போ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஓரை அறிஞ்சு செயல்படும் போது ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு போகலாம். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நம்ம கேலண்டர் பின்னாடி இருக்க திசைகள் பற்றி பேசணும் சார். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பெருசாக பேசினதில்ல. சில பேர் இந்த கரிநாள்னு கேலண்டர் பின்னாடி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்னைக்கு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதா, எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இருந்துக்கணும், நல்ல காரியங்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறதா இருக்கட்டும், கரிநாள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையில் இந்த கரிநாள் அப்படின்றது தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா சார் வாழ்க்கையில்? அப்படின்னா என்னென்னா, அன்னைக்கு சில கிரகங்கள் வலு இல்லாமல் இருக்குல்ல, சூரியனோட அந்த வலு குறைவாக இருக்குது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கரிநாள். அந்த கரிநாளுங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நாள் முழுக்க கரிநாள் வரவே வராது. அதுக்கு பேர் தான் கரிநாள். ஆனால் அது குறிப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் காலையில். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நார்மல் டியூட்டிஸை செய்யலாம். ஆனால் அது காலையில் நேரத்தில் ஒரு 6லேருந்து 7:30 மணி இப்படிலாம் வந்ததுன்னா அன்றைய நாளை நம்ம மேக்ஸிமம் தவிர்த்துருவோம். இதில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து முன்வைக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, ஒரு பூமி பூஜை பண்ணுறது, ஒரு புதுசாக கல்வி தொடங்குறது, படிக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை தள்ளி போடுறது நல்லது. இது கட்டாயம் பார்க்கணுமா கரிநாளை அப்படின்னா, நான் ரொம்ப தெய்வ பக்தியில் இருக்கேன், நான் தெய்வத்தோடு சேர்ந்து நான் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நான் ஒரு உபாசனை மூர்த்தியோடு நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நானே கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஏன்னா எப்போ நம்ம 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் பக்காவாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, என்றைக்கு நம்ம பேட்டரி ரொம்ப லோவாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ இவங்களெல்லாம் துணை கூட்டுக்குருவோம். ஓகே, இந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னு டவுட் இருக்கப்படுறத இதெல்லாம் செக் பண்ணுவோம் நம்ம. இதை விட இருக்கிறதுலே ஸ்ட்ராங் என்னென்னா ஹோரை. நீங்கள் ஹோரையை பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு பற்றி நீங்கள் பெருசாக அக்கறை எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எப்பயுமே ஹோரைக்கு பலம் அதிகம். உங்கள் தசா புத்தியோட ஹோரைக்கு பலம் அதிகம். நீங்கள் மேக்ஸிமம் பாருங்கள், நல்லது கெட்டது எல்லாம் ஹோரையை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கும். அதனால தான் ஹோரையை சில பேர் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் நல்ல நேரம் கூட பார்க்க மாட்டாங்க, நல்ல நேரம் ராகலையமாக கண்டா அதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தனக்கான ஹோரை வந்துருச்சா கண்ணை மூடிட்டு ஒரு வேலையை செய்வாங்க. அந்த ஹோரை அவங்கள விட்டு கொடுக்கவே கொடுக்காது. 2 விஷயம் லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க வேண்டியது ஒன்று ஹோரை, இன்னொன்று நமக்கான கிழமைநாதன். இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு கிழமை காரணமாக இருந்திருப்பார் இல்லையா, அதுக்கான ஒரு கிரகம். கிழமைநாதன் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய பிறப்பன்னைக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளை சொல்கிறீங்களா சார், இல்லை எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது சார்? இப்போ வாரத்தில் 7 நாள் தான். அந்த 7 நாளும் ஒரு கிரகத்தை தான் குறிக்குது. இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா அது சந்திரன்ற ஒரு கிரகத்தை தான் குறிக்குது. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுங்கிற கிரகத்தை குறிக்குது. புதன்கிழமை புதன்கிற ஒரு கிரகத்தை குறிக்குது. அப்போ ஒருத்தர் புதன்கிழமையில் பிறந்திருக்காருன்னா புதன் அங்கே ஆதிக்கமாக இருக்காருன்னு அர்த்தம். இவர் போய் புதன் ஓரையில் ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும், தனக்காக வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி ஹோரையும் தனக்கான கிழமையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பிடிச்சிட்டு ஒருத்தர் போனார்னாலே மேக்ஸிமம் டேமேஜை தவிர்த்துடலாம். அவருக்கு நடக்க இருக்கிற மேக்ஸிமம் டேமேஜஸை தவிர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப அந்த கரிநாள் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா லைஃப்பில் முக்கியமான டிசிஷன்ஸை மட்டும் தள்ளி போடுறது நல்லது.
நாம் நார்மலாக நம்ம அன்றாட வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயத்த நம்ம பாட்டு மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து ஹோரை பத்தி சொன்னீங்க சார். அந்த ஹோரை நேரத்துல நமக்கான ஃபேவரான காரியங்கள செய்யும் பொழுது, அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து கை குடுக்கும் சார்? இல்ல எந்த அளவுக்கு அந்த ஹோரை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அன்றாடம் பயன்படுத்தணும் சார்? எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பயன்படுத்துறது சரியானதா இருக்கும்? மேக்ஸிமம் எல்லா ஈவெண்ட்டையும் ஹோரையை பேஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. நான் ம். ஒரு பேங்க்ல பணம் போடுறேன், ஹோரையை கண்டிப்பாக பாருங்க. நீங்க எப்பயுமே சுபமான ஓரை, அசுபமான ஓரைன்ற 2 வகையா பிரிக்கலாம். இல்ல எனக்கான ஓரைகள் எது எதெல்லாம் நல்லா பெர்ஃபெக்ட்டா செயல்படுது. அதே மாரி ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு வியாழக்கிழமை அப்டின்னா, அன்னைக்கு குரு ஹோரை நிச்சயமா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ம். அந்த நாள், அந்த கிழமைக்கு உண்டான ஹோரை நல்ல ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். நீங்க அந்த நேரத்தில போய் அதுக்கான வேலைய மேற்கொண்டு எடுத்து செய்யும்போது, அது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நின்னு வேலை செய்யும். சரி இப்படி பார்ப்போம். இப்ப நான் வந்து எனக்கு குருவோட ஆசீர்வாதம் வேணும். நிச்சயமா ஒரு குரு இல்லாம யாருமே கிடையாது. ம். நான் சொல்றது குரு கிரகம்ங்கிறத விட, எனக்கு ஒரு குருநாதர் வேணும். அவரோட ஆசீர்வாதம், அனுகிரகம் இதெல்லாம் வேணும். சில பேர் என்ன பண்றோம் அப்புட்ன்னா, ஒரு சாய்பாபா போய் வழிபாடு பண்றோம். ஒரு சித்தர்கள பிடிச்சுக்கிறோம். நார்மலா ஒரு அமாவாசை, பௌர்ணமி இந்த மாரி ரொம்ப கனமான நாட்கள்ல பிடிச்சுக்கிறத விட, வியாழக்கிழமை போயிட்டு ஒரு குருவோட நாள், அது குருவோட நாளா வர்றதுனால, ஒரு குருநாதரோட வழிபாடு பண்ணுவோம். ம். அதுலயும் குரு ஹோரையில போய் நிக்கும்போது இன்னும் அதிசிறப்பு. காரணம் என்னன்னா, அது ஒரு குருவோட நாள், ஒரு வியாழக்கிழமை. அந்த நாள்ல குரு ஹோரை ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். அப்போ அந்த நாளுக்கு உண்டான ஹோரையில ஒரு வேலைய செய்யும்போது, அது காலத்துக்கு நிக்கும். நீங்க 10 நாள், 20 நாள், 1 வருஷம் செய்ய வேண்டிய ஒரு தியானத்த, அந்த குறிப்பிட்ட ஹோரையில, அந்த குறிப்பிட்ட நாள்ல பண்ணீங்கன்னா, ஃபாஸ்ட்டா உங்களுக்கான அந்த பலன் இருக்கு இல்லையா? அது ஃபாஸ்ட்டா இழுத்து கொண்டு வந்து கையில குடுக்கும். எல்லா லைஃப்ல நடக்கிற எல்லா ஈவென்ட்டும் ஹோரைய பேஸ் பண்ணி தான் நடக்குது. நம்ம அத ம். கவனிக்கிறது இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க லைஃப்ல நடக்கிற ஈவென்ட் எல்லாத்தையும் முதல்ல ஒரு டைரியில எழுதுங்க. அதுக்கு ஈக்குவலன்ட்டா ஒரு ஹோரைய போட்டுக்கிட்டே வாங்க. எந்த ஹோரையில என்னென்ன ஈவென்ட் நடந்திருக்குன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். எந்த ஹோரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, எந்த ஹோரை உங்கள விட்டு குடுத்துருது, ம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, கை குடுக்கல, அந்த கிரகம் உங்களுக்கு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இத பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகம் தேவைப்படாது. ஜாதகம் என்னன்னா பேஸ். அத தாண்டி இப்படி பிராக்டிகலா எழுதிட்டு வர ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு டெய்லி லைஃப்ல நமக்கு சில ஈவென்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? அந்த நடந்த நல்லது, கெட்டதுக்கு ஈக்குவலா எந்த ஹோரையில நடந்திருக்குன்னு பாருங்க. இதுதான் ம். உங்க லைஃபோட ஆணித்தனமான, ஆழமான ஈவென்ட்ஸ இதுதான் உருவாக்குது. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் மனைவி மக்களோட இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தேன். அப்படிலாம் இருக்கனாலும் ஹோரை தான் காரணம். ம். இன்னைக்கு நான் ரொம்ப வாங்கினேன். எனக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப திட்டு வாங்கினேன். நடக்கிறது எல்லாமே எனக்கு அகெயின்ஸ்ட்டா நடந்தது. சில பேருக்கு போற இடத்துல அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு தான் நெனச்சுட்டு போவாங்க. ஆஃபீஸ்ல தேவையில்லாம ஏதாவது உண்டு அ சார். ஒரு சச்சரவு, ஏதோ ஒரு கூச்சல், குழப்பம், யாரோ எதுக்கோ பண்ண தப்ப இவங்க மேல கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. திணிச்சுருவாங்க. இல்ல யாரோ யார் மேலேயோ இருக்கிற கோவத்த இவங்க மேல கொண்டு வந்து காமிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம கிளம்புன ஹோரை ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நாளுக்கு உண்டான ஹோரையில நம்ம எஃபெக்டிவா வேலை செய்றோமா இல்லையா? இல்ல நமக்கான ஈவென்ட் நடக்குது இல்லையா? இந்த மாரி நம்ம ஒரு திட்டு வாங்குறோம். இல்ல நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்புட்ன்னா, எப்பயுமே தசா புத்தி கிரகங்கள் எக்ஸிகியூஷன் எப்படி பண்ணும்னா, ஹோரை வழியா தான் பண்ணும். இப்போ லைஃப்ல சில மறக்க முடியாத ஈவென்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ம். அதுல என்ன அப்புட்ன்னா, சில பேருக்கு லாட்டரி அடிக்கும். சில பேருக்கு ஆஃபீஸ்ல ப்ரமோஷன், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும். எல்லாம் ஹோரை பேஸ் பண்ணி தான். ஆக்சிடென்ட்டும் ஹோரையில தான் நடக்குது. இப்போ ஹோரை வந்து நல்லது பண்ணுது அப்படின்னா, எல்லா ஹோரையும் வந்து நமக்கு பாசிட்டிவிட்டி தானே சார் குடுக்கணும். அது ஏன் அந்த ஆக்சிடென்ட்டு இல்ல கெட்ட விஷயங்கள்லாம் நடத்தி குடுக்குது? அதுக்கு என்ன காரணம் சார்? 5 விரல் ஒண்ணா இல்லல்ல. இல்ல. அப்போ ஒரு கிரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ஒரு கிரகம் உங்கள ஏதோ பதம் பார்க்க போகுதுன்னு அர்த்தம். சில கிரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சில கிரகம் உங்கள பதம் பார்க்கும். அது சார்ஜ் எடுக்கும்போது பதம் பார்க்கும். அப்போ ஒரு ஹோரை பாசிட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கூட்டு வந்து கையில குடுத்துரும். ஒரு சில ஹோரை உங்களுக்கு வீக்கா இருக்கு, இல்ல உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு கிரகம் அந்த ஹோரை நடத்துது அப்புட்ன்னா, எஃபெக்ட் பெர்மனன்ட் இல்லன்னா எஃபெக்ட் கண்டிப்பா நடந்தே தீரும். அது தடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? தெய்வ வழிபாடு தான். நீங்க தெய்வத்தோட கால போய் புடிச்சிட்டீங்க அப்புட்ன்னா, இல்ல எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, கிரகத்தோட கால இறுக்கி புடிச்சுக்கிறாங்க. அத விட தெய்வத்தோட சிந்தனையில இருக்கும்போது, ஒரு ஈவென்ட்ட தள்ளி வைக்கலாம். இல்ல ஒரு ஈவென்ட்ட கடக்கிறதுக்கு நமக்கு பலன் குடுப்பாரு, இல்ல பலத்த குடுப்பாரு. அப்ப இத எப்படி பார்க்கலாம் அப்புட்ன்னா, நீங்க ஹோரை அறிஞ்சு செயல்படும்போது, ஒரு விஷயத்த தவிர்த்துட்டு போலாம். அத ம். செய்யலாம். அப்ப லைஃப்ல இதெல்லாம் எனக்கு தேவையா அப்புட்ன்னா, நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பா. இல்ல பரவால்ல நான் எல்லார் கூடயும் நான் வாழ்ந்து பழகிக்கிறேன் அப்படின்னா, நம்ம இடிச்சு, இடிச்சு இந்த இதுல வர மாரி என்டர்டெயின்மென்ட்ல வர மாரி, நம்ம ஒரு விஷயத்த போய் இடிச்சு, இடிச்சு தான் கத்துக்க முடியும். ம். இடிக்காமலே நான் ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம நெறைய கலைகள் இது மாரி இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் என்னென்ன இருக்கு? அப்போ ஹோரை அறிஞ்சு நம்ம ஒரு விஷயத்த பலமா செய்றது நல்லது. ஒரு பயணம் தொடங்குறதாகட்டும், ஒரு வேலைய செய்றதாகட்டும், ஒரு வழிபாடு நடத்துறதாகட்டும், எல்லாத்துக்கும் ஹோரை ரொம்ப எல்லா பலம் இருக்கு. விஷயங்களுக்குமே நம்ம ஹோரை பார்க்கணும். நிச்சயமா பார்க்கணும்.
கண்டிப்பா. மற்ற விஷயத்த கூட நீங்கள் முன்ன பின்ன வச்சுக்கலாம். ஹோரையில் தப்பு பண்ணீங்கன்னா அது லைஃப் லாங் ஒரு காயத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ம். அதை திருப்பி மாத்துறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சுபமான ஹோரையில் போய் பண்ணும்போது தான் அந்த விஷயத்தை திருத்தி கொடுக்கும். ம். அது வரைக்கும் ஹோரை வந்து இதுக்கு நான் வேற ஒரு 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 நிகழ்வுல கூட நான் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் எனக்கு இந்த ஒரு கார் வாங்கணும், இல்லை இப்படி எனக்கு ஒரு வீடு வாங்கணும், இப்படி ஒரு வசதியை எனக்கு லைஃப்பில் ஏற்படுத்திக்கணும்னு லைஃப்பில் நல்ல டீப்பாக உட்காந்து யோசிக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு ஹோரை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிருவோம். ம். அவருக்கு அந்த வேலையை ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுறாரு, அவர் இமேஜின் பண்ணுறாருன்னா, அவர் எந்த ஹோரையில் அதை இமேஜின் பண்ணுறாரோ, ஆழமாக விதைக்கிறாரோ அந்த விதையை, அதே ஹோரையில் தான் அவர் வீட்டு கிரகப்பிரவேசம் நடக்கும். ம். இது மாற்றி நடக்கவே நடக்காது. என்ன நம்ம வாட்ச் பண்ண மாட்டோம், என்ன நடத்துகிறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ண மாட்டோம். ஒருத்தர் குரு ஹோரையில், ஒரு குரு நாள் அன்னைக்கு குரு ஹோரையில் நான் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும், நல்லா வசதியாக இருக்கணும்னு அவரோட வேண்டுதலோ எண்ணத்தை எண்ணமோ. ஆழமாக விதைக்கிறாருன்னு வச்சுக்கிறோம் பிரபஞ்சத்தில். நிச்சயமாக அவர் பல காலம் ஓடி இருக்கும், 10 வருஷம் கூட ஆகட்டுமே, அதுக்கான நேரம் வரும்போது திருப்பி வீடு கட்டி அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரி வந்து ஒரு இடத்துல உட்கார்றாரு இல்லையா, உட்காரும்போது அவர் கிரகப்பிரவேசம் பண்ணுறாரு இல்லையா, அந்த நேரம் நிச்சயமாக குரு ஹோரையை தான் இருக்கும். ம். அவர் எதில் விதைச்சாரோ அதில் தான் நடக்குமே தவிர மாற்றி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஹோரைக்கு பலம் அதிகம். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் அது ரெக்கார்ட்ஸில் வச்சுக்கிட்டே இருக்கும், கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடும். அதனால் ஹோரை வந்து எப்பயுமே வந்து ஹோரையை பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. சார், நம்மளுடைய நேயர்கள் கேட்டிருந்த நிறைய விதமான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். நன்றி சார். நன்றிம்மா.